ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. ஹைதா என்கிற நபித்தோழர் வர்றாரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கறாங்க, எங்கள் மனைவிமாரோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன, தவிர்த்து கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாங்க எப்படி நடக்கணும், எதை எதை செய்யக்கூடாது, அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு அழகான சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிலே முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களுடைய மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று கொள்ள முடியும். உங்களுடைய மனைவியை வந்து நீங்க உடலியல் ரீதியாக அணுகுவது, நீங்களும் அவளும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது அதற்கு உங்களுக்கு தாராள அனுமதி இருக்கிறது. அவள் உங்கள் மனைவி, நீங்க வந்து அவளுக்கு கணவனாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை அனுபவிப்பது, அவள் உங்களை அனுபவிப்பது என்பது உடலியல் ரீதியாக தாராள அனுமதி இருக்கிறது. அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ள முடியும் என்கிற அனுமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். கொடுத்ததற்கு பிறகு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவளை கண்டிக்கும் போது கன்னத்தில் அடிக்காதீர்கள். கண்டிக்கிறீங்கன்னு சொன்னா கன்னத்தில் அடிக்காதீங்க. ஏன்னா அந்த மெல்லிய நரம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கன்னம் இருக்கும். ஒரு மனிதனுடைய அழகான ஒரு பகுதி, தண்டிச்சா கூட அது வெளியில தெரியக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையும் அதிலே இருக்கிறது. அதனால ஏன்னா லேசா தண்டனை வந்துட்டால கன்னத்தில் அறை வேண்டும் தானே சொல்லுவோம். லேசா ஒருத்தருக்கு அடிக்கிறதுக்கு முதல் வழி என்ன, கன்னத்தில் அறைவது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிச்சீங்கன்னா கூட கன்னத்தில் அடிக்காதீங்க, அது அல்லாத சின்ன தண்டனையாக அது அமையப்பெற வேண்டும், இப்படித்தான் நீங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அறிவுரையும் சொல்லிட்டு மூணாவதாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க சாப்பிடும்போது அவளுக்கும் சாப்பிட கொடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களா, சாப்பிடும்போது இங்க வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவளையும் அழைச்சி நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா சாப்பிட கொடுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம், ஒரு கைப்பிடி உணவை எடுத்து நீ ஊட்டி விடுறதும் தர்மம் அப்படிங்கிறாங்க. மனைவிக்கு ஊட்டி விடுறது தர்மம் என்று சொன்ன ஒரு வழிகாட்டல் செயல்பாட்டை உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? மனைவியோடு அன்பாக பண்பாக பாசமாக பழகுவதை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் இணக்கம் உங்களுக்கு எப்ப அதிகரிக்கும் தெரியுமா? சாப்பிட்றீங்களா, ஒரு கவலம் ஊட்டி விடுங்க, அவள் ஒரு வாய் உங்களுக்கு ஊட்டி விடட்டும். இதுவே நம்ம சமூகத்தில் பெரிய பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை சொன்னா, கணவன் மனைவிக்கு ஊட்டி விட்டதை கணவன் தரப்புல யாராவது பார்த்துட்டாங்கன்னு வைங்க, என்னடா இது வெக்கம் இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் மனைவி கணவனுக்கு ஊட்டி விட்டான்னு வைங்க, மாமியாருக்கு அது தாங்கலா போயிடும், அல்லது வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தாங்க முடியாம போயிடும். அது என்ன வெக்கம் இல்லாம இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது வெக்கப்படுற விஷயமா? இஸ்லாம் சொல்லுகிற அந்நியோன்யமான விஷயம். கணவனோடு இணக்கம் வருவதற்கு, மனைவியோடு அன்பு பெருகுவதற்கு, பாசம் அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணும்? ஊட்டி விடுங்க. சாப்பிடும் போது அவளுக்கு நீ ஊட்டி விடு, அவள் உனக்கு ஊட்டி விடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டி விடுவதையும் தர்மம் என்கிறார்கள். நம்ம தர்மம் பண்றதுக்கு காசு இல்லையே பணம் இல்லையே என்று யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த காசு பணத்தால் தர்மம் செய்வது, அதில் வரக்கூடிய நன்மைகள்ங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரியான ஒரு நன்மை என்ன, மனைவிக்கு ஊட்டி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லும் போது அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ ஆடை அணிகிறாயா, உனக்கு ஒரு Dress வாங்குறியா, அதே மாதிரி உன்னுடைய மனைவிக்கும் வாங்கி கொடு. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒரு புதிய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம், வாங்குற இடத்துல கடையில் பார்க்குறால சல்வார் ஒன்று இருக்குது, வைஃபுக்கு வாங்கிட்டு போயிடுவோம், நமக்கு வாங்குறோம்ல, அவளுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுங்க. நீ மட்டும் நல்ல வெளியில் வரும்போது டிப்டாப்பா கொடுத்துக்கிட்டு அழகா வர்ற, ஆனால் அவளை பரதேசி மாதிரி இருக்க வர்ற, அது சரிப்பட்டு வருமா? நிறைய அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. மனைவி மாறும் அதை புரிஞ்சுக்கிறணும். வீட்டுக்கு கணவன் வரும்போதே எப்படி இருப்பாங்கன்னா, அந்த காலையில் தூங்கும் போது என்ன ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களோ அதே ட்ரெஸ்ஸில், அதே அந்த அந்த மாதிரி ஒரு கிளிசலான ஒரு நிலைமையில இப்படி இருந்தால் ஒரு கணவனுக்கு பிடிக்குமா? கணவன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர்றான்னா மனைவியை பார்க்கும் போதே ஒரு பாசம் ஏற்பட வேண்டும், ஒரு ஈர்ப்பு ஏற்பட வேண்டும், ஒரு ஆசை ஏற்பட வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய ஆடை அணிகள், நம்ம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வெளியே போகல ஜெகஜோதியா உடுத்து அலங்கரிச்சு இருக்கிற அந்த நகநட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போவாங்க. இது வெளியில காட்டுறதுக்குள்ளது அல்லது உள்ள காட்டுறதுக்குள்ளது. என்ன பண்ணனே, கணவன் வீட்டுக்கு வருவார், இப்ப வர்றாருன்னா அழகான ஆடைகளை அணிய வேண்டும், அவனுக்கு காட்டுவதற்காக, அவனை ஈர்ப்பதற்காக. கணவன் தான் நமக்குரியவன், வேறு யாரும் நமக்குரியவன் அல்ல என்கிற காரணத்தினால கணவனை எப்படி எல்லாம் ஈர்க்க முடியும்? நல்ல குளிச்சு பக்குவமா அந்த மாதிரி மார்க்கம் அனுமதிச்ச அடிப்படையில் அப்படி எல்லாம் இருக்கும்போது தான் கணவனுக்கும் அவள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்ப நீ ஒரு ஆடை வாங்குறியா, அவளுக்கும் வாங்கி கொடு என்று இஸ்லாம் ஏன் சொல்லுதுன்னு கேட்டா, இந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிப்பதற்காக சொல்லுகிறது. அதை சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீட்டில் வச்சே தவிர
பப்ளிக்ல அவளை கண்டிச்சிராத. ஒரு பிரச்சனை வருதா, 4 பேருக்கு முன்னுக்கு போட்டு திட்டிராத, 4 பேருக்கு முன்னுக்கு போட்டு அடிச்சிராத, அவமானப்படுத்திராத அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது அப்படியே அந்த இடத்துல கப்சுப்புன்னு இருந்துடணும், பேசாம இருந்துடணும். இருந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ நடந்தது சரியாது, நீ அப்படி நடந்தது பிழைதானே, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல, அந்த கண்டனம் எங்க செய்யணும்னு கேட்டா வீட்டில் வச்சு தான் பண்ணணும். யாராவது இப்படி பார்த்து பார்த்து அறிவுரை பண்ணுவாங்களா? பார்த்து பார்த்து ஒரு சமூகத்தை வழி நடத்துவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழி நடத்திருக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா? 4 பேருக்கு முன்னுக்கு கண்டிச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு அழகான சம்பவமும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவியோட வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது இன்னொரு மனைவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஒரு சாப்பாடு தட்டில் பிளேட்டில் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. கொடுத்து விட்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மற்ற மனைவிக்கு இது கோபம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கும்போது அவன் என்ன சாப்பாடு கொடுத்துடுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாப்பாடு தட்டை எடுத்து கீழே போட்டு அடித்து உடைச்சிடுறாங்க. உடைச்சி முடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சாப்பாட்டை எல்லாம் புறக்கி எடுத்து இன்னொரு தட்டை கொண்டு வா வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி அவட வீட்டில் இருந்தே ஒரு தட்டை ஒரு பிளேட்டை கொண்டு வந்து யார் கொடுத்து விட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பிளேட்டை கொடுத்து இதை கொண்டு அங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடஞ்சதை எல்லாம் புறக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓரமாக்கி சுத்தம் பண்ணுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த சம்பவத்தை செய்யும் போது அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு வந்தாரா இல்லையா, அவருக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உன்னுடைய தாய் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. மூமின்களுடைய தாயார் தானே, நபிகளாத்துடைய மனைவி அத்தனை பேருமே மூமின்களுக்கு தாய்மார்கள். எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க தாய் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க, உங்க உம்மாக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளா இருந்தா எப்படி நடப்போம்? யார் வந்திருக்கான்னு தெரியல, அவனுக்கு முன்னாடி இவ்வளவு அசிங்கமா நடந்துட்ட அப்படின்னு சொல்லி 2 செவிட்டில் கொடுப்போமா இல்லையா? பெரிய சண்டை கலவரமா மாறிடுமா இல்லையா? அவனுக்கு முன்னுக்கு என்ன அவமானப்படுத்தி என்ன கௌரவம் என்னத்துக்கு ஆகிறது இப்படின்னு யோசிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், வந்திருக்கிறது 3வது ஆள், அவருக்கு முன்னுக்கு மனைவியை கண்டிச்சிடக்கூடாது, அவருக்கு முன்னுக்கு இவ செஞ்சது பிழையாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணி அவளை அசிங்கப்படுத்திடக்கூடாது, அவமானப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவரை அனுப்பி வைக்கிறார்கள். கொடுக்க வேண்டிய ஒரு பிளேட்டை கொடுத்து அவரை அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிற ஒரு முன்னுதாரணம் என்ன? மனைவியை பப்ளிக்ல கண்டிச்சிடாதீங்க. ஒரு பயணம் போறோம், டூர் போறோம், ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் முன்னுக்கு நீ இப்படித்தான், உன்னோட ஒரு பயணம் வர முடியாது, நாசமா போனவன் நீ, உன்னோட வாழ முடியல என்று 4 பேருக்கு முன்னுக்கு சொன்னோம்னா அவனுக்கு நம்ம பிரச்சனை தெரிய வருமா இல்லையா? அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்குதா இல்லையா? நமக்கு ஒரு கௌரவம் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி வழிமுறைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த சம்பவம் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. அப்ப இந்த வழிமுறைகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, மனைவியோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும்.